இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் பிஃபோர் வீடியோ தான். அதாவது ஒரு 7 பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த ஃபுல் வீடியோவுமே. இது வந்து பார்ட் 5. இதுக்கு முன்னாடி நம்ம 4 வீடியோ போட்டிருக்கோம், 4மே நல்ல வியூஸ் போயிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நம்ம எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போது நம்ம க்ளீன் பண்ண மாதிரியே எல்லா பாத்ரூமே இதே மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஒரு சில ஸ்டெயின்லாம் வந்து நம்ம போய் அங்கே ட்ரை பண்ணால் தான் தெரியும் அது வந்து எந்த அளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து டைல்ஸுக்குள்ளேயோ இல்லை டாய்லெட்டுக்குள்ளேயோ நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவே பண்ண முடியாது. இந்த மாதிரி க்ளீனிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி க்ளீனிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம்.